மேற்காசிய போர் முடிஞ்சதுக்கப்புறம், தொடர்ந்து பல நாட்டு சந்தைகள் மட்டும் இல்ல, இந்திய சந்தையும் 3 நாளுக்கு மேல ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருக்கு. இது தவிர, இந்த நேரத்தில பங்கு சந்தையில ஒரு நல்ல மதிப்புள்ள பங்குகள் நியாயமான விலையில கிடைக்குது. இல்ல நம்ம முதலீடுக்கு ஏற்ற விலையில கிடைக்குது. அப்படிங்கிறது பரவலான ஒரு கருத்து இருக்கு. அதனால முதலீடு செய்றவங்களுக்கு இன்னைக்கு சந்தையில இருக்கிற பங்குகள்லேருந்து தேர்ந்தெடுத்து முதலீடு செய்றது நல்ல நேரம், நல்ல விஷயம். அதனால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த சீரிஸை சீக்கிரம் முடிச்சா தான், அதுக்கு அடுத்து பங்குகளை பத்தி பேசுறதுக்கான சூழலும், நேரமும் வரும். அந்த நேரத்துக்குள்ள முதலீடு செய்ய நீங்க விரும்புனீங்கன்னா, அதுக்கான பணத்தை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. அப்படின்னு சொல்றதோட, இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இப்ப நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிதிக்கரை சந்திரன். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பல்வேறு அம்சங்களை பார்த்துட்ருக்கோம். இதையெல்லாம் பார்த்து பங்குகளில் முதலீடு செய்யலான்னு. அதில் இதுவரையும் 7 வீடியோ போட்டிருக்கோம். இது 8வது வீடியோ. இந்த 8வது வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4 முக்கியமான ஃபேக்டர்கள். ஒன்று இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது PEG ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெக் ரேஷியோ அப்படின்னும் பரவலாக சொல்றது உண்டு. அதை பற்றி பார்க்க போகிறோம். கிராஹம் நம்பர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபேக்டர். இந்த கிராஹம் நம்பர் அப்படிங்கிறது பங்கு சந்தையில் அமெரிக்காவில் பிரபலமாக இருந்த பெஞ்சமின் கிராஹம் அப்படிங்கிறவர் செஞ்ச பல்வேறு அனாலிசிஸ் அடிப்படையில் இதுக்கு ஒரு ஃபார்முலாவை அவர் டிசைன் பண்ணார். அந்த ஃபார்முலா அடிப்படையில் ஒரு நம்பர் அரைவ் பண்ணுவாங்க. அது பெரும்பாலும் அந்த பங்கு இன்னைக்கு சந்தையில் என்ன விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, அந்த நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படிங்கிற பல்வேறு ஃபேக்டர் எடுத்துக்கிட்டு அது அடிப்படையில் தான் அதை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிராஹம் நம்பர் அப்படிங்கிறது அடிப்படையிலும் முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற பங்குகள் தேர்ந்தெடுக்கிற ஒரு வழிமுறை இருக்குது. அதையும் பார்க்க போகிறோம். இது தவிர கடைசியாக ப்ரைஸ் டு சேல் வேல்யூ அப்படிங்கிற 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கோட நிஜமான இல்லை நியாயமான இல்லை தகுதியான விலை என்ன அப்படிங்கிறத தான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளார்ந்த வலிமை என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த உள்ளார்ந்த வலிமை என்ன அப்படிங்கிறது நேச்சுரலாக என்னென்ன விஷயங்கள் சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இந்த கம்பெனி இன்னைக்கு சந்தையில் என்ன விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கு, இதனோட எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கான சந்தை வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கான்ற மாதிரியான பல்வேறு அம்சங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணி அதனோட ஃபேக்டர்லாம் இன்வால்வ் பண்ணி தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது நான் தான் அதை கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை நாம் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி பல்வேறு தளங்களில் இன்ட்ரின்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணி அவங்களே அதை டிஸ்பிளேவாக நமக்கு ரெடிமேடாக பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் screener.com அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுக்கு ஒரு வெப்சைட் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த screener.comல முதல்ல நீங்கள் உங்கள் பேர், உங்கள் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ஒரு பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வரையும் அந்த சைட்டு ஃப்ரீயாகவே அவைலபிள். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக அப்டேட்டட் இல்லை அட்வான்ஸ்டு டேட்டா இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போது பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் சாமானியமான ஒரு முதலீட்டாளர் ஒரு அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா, அதுலேயே நீங்கள் இந்த ஒவ்வொரு பங்குக்குமான இன்ட்ரின்சிக் வேல்யூவும் பார்க்க முடியும். அந்த வேல்யூவை விட இன்னைக்கு சந்தையில் பங்கு விலை கூடுதலாக இருக்கு அப்படின்னா, அந்த பங்கு ஓவர் வேல்யூடு ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நிலைமையில் இல்லை, அது ஏற்கனவே விலை ஏறி போச்சுன்னு அர்த்தம். இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட அந்த பங்கோட இன்னைக்கு சந்தை விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, அந்த பங்குகளில் முதலீடு செய்யறதுக்கு பொருத்தமான பங்குகள் அப்படின்னு முதல் ஸ்டேஜில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோமே, அதை மறுபடியும் சொல்கிறோம். இந்த மாதிரியான ஃபேக்டர்கள் ஏதாவது ஒன்று மட்டும் பார்த்து அது அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது தகுதியான ஒரு பங்குன்னா, அதனோட மற்ற ரிலேட்டட் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அது அடிப்படையில் ஒரு பங்கு தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதுக்கு அடுத்தது இந்த கிராஹம் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். பெஞ்சமின் கிராஹம் அப்படிங்கிற ஒரு நீண்டகால ஆராய்ச்சி அடிப்படையில் இந்த விஷயத்தை அனுபவத்திலிருந்து சில ஃபார்முலாஸ் அரைவ் பண்ணி அதை வச்சு ஒரு நம்பர் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஃபார்முலா கொடுக்குறார். √22.5 மல்டிப்ளைட் பை ஏர்னிங் பர் ஷேர் மல்டிப்ளைட் பை புக் வேல்யூ அப்படிங்கிறது தான் இந்த விஷயம்.
இந்த வேல்யூ சரி கிராகம் நம்பர்னு ஒரு நம்பரை கால்குலேட் பண்ணிட்டேன். அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுதான் வந்து நியாயமான விலை, ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தை விலை கம்மியாக இருந்தால் வாங்கலாம், ஃபேர் வேல்யூவை விட சந்தை விலை கூடுதலாக இருந்தால் வித்துடணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த கிராகம் நம்பரை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுமா அப்போ அப்படின்னா கட்டாயம் மாறும். ஆனால் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு கம்பெனியோட டேட்டாலேருந்து தான் எடுத்து பண்ணுறோம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி கிராகம் நம்பர் அடிப்படையில் நம்ம எங்கே போய் இதை கால்குலேட் பண்ணுறது, இது ஒவ்வொன்றுத்துக்கும் கால்குலேட் பண்ணுறதே பெரும் வேலையாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதுவும் வந்து ரெடிமேட்ல அவைலபிள். இப்போது ஒரு வேளை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ChatGPTயில் கூட போட்டு இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி இவ்வளோ இருக்குது, இதனோட கிராகம் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ChatGPT தவிர வேறு எந்த மாதிரியான ஏஐ டூலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அது அடிப்படையில் செய்யலாம். நான் ஒரு கம்பேரிட்டிவாக பார்க்க போகிறேன், ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு 5-6 கம்பெனி எடுத்து அதனோட கிராகம் வேல்யூ பார்த்து அப்படி டிசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுவும் சாத்தியம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பாப்புலரான நியூஸ் பேப்பர் எக்கனாமிக் டைம்ஸ் தெரியும். இந்த எக்கனாமிக் டைம்ஸோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே பர்டிகுலர் கம்பெனி இல்லை ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட பல கம்பெனிஸுக்கெல்லாம் கிராகம் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நான் அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் தான் முதலீடு செய்யணுமானா அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெக் வேல்யூ. பெக் வேல்யூங்கிறது PEG வேல்யூ. அப்போ PEG வேல்யூங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். என்னன்னா இது வந்து PE டிவைடட் பை growth. பெக் வேல்யூக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பிரைஸ் ஏர்னிங் டிவைடட் பை growth ரேட், காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்ஸ், CAGR அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த CAGR தான் இது. அந்த CAGR வந்து ஆண்டுக்கும் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த growth ரேட்டை தான் நீங்கள் இங்கே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறீங்க. மேலே வந்து PE வேல்யூ டிவைடட் பை அந்த growth ரேட்டு போட்டால் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இல்லையா, அதை தான் வந்து பெக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெக் வேல்யூ வந்து ஒரு ஃபேக்டர். நீங்கள் அதை பார்த்து ஒரு பங்குகளை முதலீடு செய்கிறதா வேண்டாமா அப்படின்னு தேர்ந்தெடுக்க. சரி, இந்த பெக் வேல்யூ மறுபடியும் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் கால்குலேட் பண்ணோம்னா இதுவும் screener.comல வந்து ரெடிலி அவைலபிள். அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இண்டஸ்ட்ரி ப்ரொஃபைலில் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்னென்ன பெக் வேல்யூ அப்படிங்கிறத அதுவே வந்து கால்குலேட் பண்ணி ரெடிமேடாக உங்களுக்கு டேட்டாவை கொடுக்கும். அதை கம்பேர் பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் எந்த பங்கை முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பெக் வேல்யூ. அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு சேல், அதாவது P/S வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ப்ரைஸ் டு சேல்ஸ் வேல்யூ. ப்ரைஸுங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பங்கு என்ன விலையில் விற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் கீழே டிவைடட் பை அப்படிங்கிறது சேல் வேல்யூ பெர் ஷேர். அது எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரியும், ஒரு வருஷத்துக்கான டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரியும். அந்த டோட்டல் சேல்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த கம்பெனி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு தெரியும். அப்போது நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ஷேரோட வேல்யூ என்ன, அந்த ஆண்டில் நடந்த சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த P/S வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். இது எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அது பொறுத்து அந்த சேலுக்கு அந்த ஷேர் வந்து எவ்வளோ ப்ரைஸ் விற்கிது அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டாக கம்பேரிசன். அதிகமாக சேல் இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு சாதகமானது. அதே நேரத்தில் சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் கூடனா அது உங்களுக்கு பாதகமானது. அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸ் டு சேல் வேல்யூ அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். இது எங்கே கால்குலேட் பண்ணலாம், இல்லை இது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா இதுவும் screener.comலேயே அவைலபிள். அந்த PS வேல்யூ அப்படிங்கிறது வந்து 1க்கு குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த ஷேர் வந்து அண்டர் வேல்யூட ஷேர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 1.1 இல்லை 0.9 இருக்குது அப்படின்னா அது கூட பரவாயில்ல, அந்த ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வேல்யூ அதிகமாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போது இன்னுமே கூட இருக்க ப்ரைஸு ஷேர்ஸ் இருக்குமா சந்தையிலனா இருக்குது. கம்பெனிகளோட ஷேர் ப்ரைஸ்க்கு இந்த P/S வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா 5-10ன்னு கூட போகும். அந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் ஓவர் ப்ரைஸ் ஷேர்ஸு, அதில் வந்து இன்றைக்கி முதலீடு செய்யக்கூடாது. அது வந்து இறங்குதா அப்படின்னு பார்த்துருந்து அது இறங்கினதுக்கப்புறம் அது 1 நெருங்குது, இல்லை 1.1 1.2 ரேஞ்சில் வந்துச்சுன்னா மற்ற ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சாதகமாக இருக்கும்போது 1.2 அப்படிங்கிறதா கூட நீங்கள் முதலீடு செய்யலான்றதை முடிவு எடுக்கலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் பார்த்து அதுக்கப்புறம் முதலீடு செய்யணும். மறுபடியும் இங்கே முக்கியமான விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுறேன்.
இப்படி நம்ம பார்த்த ஃபண்டமெண்டலில் பல விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த ஒரு தனிப்பட்ட அம்சங்கள் அடிப்படையிலையும் பங்குகளை தேர்வு செய்யக்கூடாது. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்துலேயும் அனலைஸ் பண்ணி பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக அந்த பங்கு விலை இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் அந்த பங்குகளை முதலீடு செய்யணும். இது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி தான் நான் முதலீடு செய்யணும்னா அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு முதலீட்டு ஆலோசகரை நாடணும். அந்த முதலீட்டு ஆலோசகரும் செபியில் பதிவு பெற்ற ஒரு முதலீட்டு ஆலோசகராக இருக்கணும். அவரோட ஆலோசனையோட நீங்கள் முதலீடு செய்யணும். நாளைக்கு நம்ம சேனல்லே கூட நாம் சில பங்குகள் இது நியாயமான விலையில் இருக்குது, இது நல்ல விலையில் இருக்குது, இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதனால் இதில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் விவாதமாக வைக்கலாம். ஆனால் இப்படி நாம் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கான புரிதலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு தகவல் தான். இது பங்கு பரிந்துரையாக இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இப்படி பங்கு பரிந்துரை செய்யறதுக்கு நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரி நம்ம விவாதத்தில் வரக்கூடிய பல்வேறு கம்பெனிகளோட பெயர்கள், அதனோட ஷேர்கள் ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா அந்த ஷேரை பற்றிய அடிஷ்னல் தகவலை உங்கள் முதலீட்டு ஆலோசகர்கிட்ட கேட்டு அது அடிப்படையில் நீங்கள் முதலீடு செய்து அது மூலமாக பலன் பெறணும், அது மூலமாக வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். வீடியோவில் நம்ம பேசின பல விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் உதவிகரமாக இருக்கும்னு நாம் நம்புகிறோம். உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.